சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது. தொடர்ந்து இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இப்போ தலைவர் அவருடைய அடுத்த படம் தலைவர் 173 படம் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது நானி நடிப்பில் விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியானது சூர்யாவின் சனிக்கிழமை. இவரது இயக்கத்தில் இதற்கு முன் அண்டே சந்திரனிகினி என்கின்ற படத்தில் நானி நடித்தார். சூர்யா சாட்டர்டே திரைப்படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று பிளாக் பஸ்டர் திரைப்படமாக உருவானது. இந்த படத்தில் நானியோட எஸ்ஜே சூர்யா மற்றும் பிரியங்கா மோகன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் விவேக் ஆத்ரேயா அடுத்ததா நடிகர் ரஜினிகாந்துக்கு கதை கூறியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தற்போது ஜனநாயகன் படத்தை இயக்கும் வினோத்திற்கும் ரஜினிக்கு கதை கூறியிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினி ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு எந்த படத்திலையும் நடிக்கவில்லை என அவர் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு செய்தி போய்கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் இப்படி 2 இயக்குனர்கள் ரஜினியை சந்தித்து கதை சொல்லியிருக்காங்க. மேலும் வினோத்துமே 2 முறை நம்ம ரஜினியை சந்தித்து கதை சொல்லியிருக்கிறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. மேலும் விவேக் ஆத்ரேயாவோட நம்ம ரஜினிகாந்த் இணையும் பட்சத்தில் படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா நானி நடிச்ச சூர்யாவின் சனிக்கிழமை படம் கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றியை பதிவு பண்ணியிருந்தது. அதே போல சூப்பர் ஸ்டாரோட அவர் இணைஞ்சார்னா கண்டிப்பா அந்த படமும் ஒரு நல்ல வெற்றியை பதிவு பண்ணும், மக்களுக்கு பிடிக்கும் விதமா இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓய்வெடுக்க போறதா ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடித்து கொண்டே தான் இருப்பாரு, அதற்கான கதை தேர்விலும் இப்ப ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் நடிக்க போற படத்தை பிரபல முன்னணி தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தை தயாரிக்க போறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் கலைப்புலி தானு மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு தயாரிக்க போறதாகவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க போறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க பின் வாங்கிட்டாங்க. அவங்க பக்கத்துக்கு 10 படத்தை அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் சூழல்ல தான் விவேக் ஆத்ரேயா ஒரு கதை சொன்னாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட. இந்த கதை பிடிச்சு போகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் டெவலப் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால விவேக் ஆத்ரேயாவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் ரஜினிகாந்தும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு புதுமையான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. இது தலைவர் 173 உருவாகும் என சொல்லப்பட்டு வருது. பாப்போம் நம்ம ரஜினிகாந்த் வினோத்தா இல்ல விவேக் ஆத்ரேயா இல்ல வேற ஏதாவது ஒரு புது இயக்குனரை கமிட் பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.